இந்த போர் ஒத்திகை அப்படின்னா என்ன? இந்த போர் ஒத்திகையில என்ன செய்வாங்க? நம்ம நிச்சயமாக நம்ம வந்து பாகிஸ்தானை தாக்கப் போகின்றோம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக்கப்பட்ட ஒரு செயலாக நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம். இரண்டாவது, இது எதுக்காக இந்த ஒத்திகை வந்து எல்லா மக்களிடமும், அதாவது அக்ராஸ் இந்தியா வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து பண்ணணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது வந்து நமது சிட்டிசன்ஸை வந்து எமர்ஜென்சி சினரியோவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது, அவங்கள வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களை தயார் செய்வது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது ப்ரிப்பேர் சிட்டிசன் ஃபார் எமர்ஜென்சி சினரியோ அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் நாம் கூறலாம். அதை தாண்டி நம்ம பார்க்கும்பொழுது ரெடியூஸ் பேனிக், அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை வந்து அவர்கள் உணரக்கூடாது. ஏதாவது ஒரு வான்வழி தாக்குதல் ஒன்று வருதுன்னா எப்படி அது நம்ம வந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்கு, ஆல்ரெடி அவங்களுக்கு அதை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு அவங்க வந்து அது செயல்முறைக்கு கொண்டு வருவாங்க. ஆகையால் வந்து நிறைய வந்து உயிரிழப்புகள் வந்து பாதிப்புகள் வந்து குறைக்கப்படும், அது தவிர்க்கப்படும். அதையும் தாண்டி அவர்கள்ட்ட வந்து ஒரு பேனிக் மோடு வந்து இருக்காது.